இட்லி, தோசைக்கெல்லாம் நெறைய சட்னி செஞ்சிருப்போம். ஆனா சாதத்துக்கு இப்படி ஒரு வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்க. வர கொத்தமல்லி 2 டீஸ்பூன் நல்லா வறுத்து ஆற வச்சிரலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் அதையும் வறுத்து ஆற வச்சுட்டு, பூண்டு ஒரு 5 பல்லு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். கூடவே வரமிளகா 7 to 8 காரம் அதிகமா வேணும்னா கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்து ஆற வச்சிரலாம். இப்போ வேர்க்கடலை 150 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் இதையும் ஆற வச்சிரலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே ஆற வச்ச மல்லி மிளகாய் எல்லாம் ஆறி இருக்கும். இப்போ அது கூடயே ஒரு கை அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் அதுலயே சேர்த்திக்கலாம். இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி தண்ணி இல்லாம அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் எல்லாம் உடைஞ்சு கொரகொரப்பா இருக்க ஸ்டேஜ்ல நம்ம ஆறின வேர்க்கடலையை இதுல சேர்த்திடலாம். வேர்க்கடலை எல்லாம் நல்லா உடைஞ்சு நல்லா அரைப்பட்டதும் ஃபைனலா கொஞ்சமா தண்ணி சேர்த்தி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியா இல்லாத மாதிரி ஒரு மீடியம் பதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். சூடான சாதம், ரசம், சைட் டிஷ்ஷோட இந்த வேர்க்கடலை சட்னியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.